ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி ஃபாரின் டூர் இல்லாட்டி ஃபாரின் ஒர்க் விஷயமா போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கான எமிகிரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக படுத்திருக்காங்க. அதுக்கு தான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் எமிகிரேஷன் அப்படிங்கிறது. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் எமிகிரேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போகும்போது உங்களுக்கு எமிகிரேஷன்ஸில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு உள்ளே போகலாம். ஸோ அதுக்காக நம்ம ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிருங்க. கூகுளில் ஃபாஸ்ட் ட்ராக் எமிகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் வர கவர்மெண்டோட ஆஃபீஷியல் வெப்சைட் இருக்கு பாருங்க, ஃபாஸ்ட் ட்ராக் எமிகிரேஷன் சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ட்ராக் எமிகிரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுங்க, இந்த லாகின் அண்ட் சைன் அப் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுங்க. ஸோ இதில் நம்ம உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் நம்ம இது உள்ள போறோம். ஸோ நமக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் சைன் அப்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சைன் அப்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சைன் அப் பேஜ்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு இப்போ இங்க இருக்கிற கேப்சா அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு இப்போ சென்ட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இப்போ நான் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி ரிசீவ் ஆச்சு. அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல இங்க இருக்கிற கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ஸோ உள்ள போனது பாருங்க, பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். பாஸ்வேர்டு வந்து லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர், நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டு 8 கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டை நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணதும் இந்த இடத்துல பாஸ்வேர்டு மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ஸோ இப்போ எனக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்க, இந்த பேஜ்ல உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க இப்போ செட் பண்ண பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஸோ எல்லாமே நான் என்ட்ரி பண்ணிட்டு இப்போ லாகின் அப்படிங்கறத கொடுக்குறேன். லாகின் அப்படின்னு கொடுத்தது நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, ஐஎஸ்டி கோட் செட் பண்ண சொல்றாங்க. +91 அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இந்த இடத்துல உங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே கேப்சா என்ட்ரி பண்ண சொல்றாங்க. கேப்சா என்ட்ரி பண்ணதும் அடுத்து இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்குது, அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல எனக்கு என் மொபைல் நம்பருக்கு ரிசீவ் பண்ண ஓடிபியை ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணணும். அடுத்து கீழே இருக்கிற கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ரெண்டையுமே நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தா வெரிஃபை அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, வெரிஃபிகேஷன் சக்சஸ், யூ கேன் யூஸ் ஸ்டார்டிங் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், வெரிஃபிகேஷன்லாம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ள போறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பாருங்க, இந்த அப்ளை ஆன்லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த அப்ளை ஆன்லைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த நேஷனாலிட்டி வந்து இந்தியன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பாஸ்போர்ட் டைப் பாருங்க, எல்லாருக்குமே ஆர்டினரி பாஸ்போர்ட் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல ஆர்டினரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ண அடுத்து தானா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, கிவன் நேம் as per பாஸ்போர்ட்னு இருக்கு பாத்தீங்களா, உங்க பாஸ்போர்ட்ல உங்களுடைய கிவன் நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எந்த ஸ்பெல்லிங்கும் மாறாம இந்த இடத்துல உங்க கிவன் நேம் என்ட்ரி பண்ணுங்க. உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரியே சர்நேம் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஜெண்டர் என்ட்ரி பண்ணுங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணுங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி மதர் நேம் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. பாஸ்போர்ட் நம்பர் கரண்டா என்ன பாஸ்போர்ட் நீங்க லாஸ்டா வச்சிருக்கீங்களோ அந்த பாஸ்போர்ட் என்ட்ரி பண்ணுங்க. அப்புறம் இஷ்யூ டேட் என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து மினிமம் 6 மந்த் வேலிடிட்டி மினிமம் இருக்கணும். உங்களுக்கு 5-4 மாசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க பண்ணுங்க. 6 மாசத்துக்கு மேல இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்க பாஸ்போர்ட் முடிகிற நாள், அதாவது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுல இருந்து உங்க பாஸ்போர்ட் எப்போ முடியுதோ அது வரையும் உங்களுக்கு வேலிடிட்டி சொல்லும். இல்ல ரெண்டாவது பட்சம் பாத்தீங்கன்னா உங்க இதுல 5 வருஷத்துக்கு ஒருக்கா வேலிடிட்டி சொல்லும். ஸோ ரெண்டுல எது வேணா உங்களுக்கு தரலாம். ஸோ 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூவல் வைக்கலாம். இல்லாட்டி உங்க பாஸ்போர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரினியூவல் பண்ணலாம். உங்களுக்கு மெயில்ல தெரிவிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூவல் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க பண்ணிக்கோங்க. இல்ல பாஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு, நீங்க வேற பாஸ்போர்ட் மாத்திட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து வாண்டடா ரினியூவல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல பாருங்க, பாஸ்போர்ட் டைப் கேட்கறாங்க. நீங்க ஈசிஆர் பாஸ்போர்ட், அதாவது 10th படிக்கல, இல்ல உங்க பாஸ்போர்ட் ஈசிஆர் பாஸ்போர்ட் அப்படின்னா உங்களால இது ஆன்லைன் இதை யூஸ் பண்ண முடியாது. நீங்க இமிகிரேஷன் மேனுவலா தான் பண்ணணும். ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் கண்டிப்பா இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இசிஎன்ஆர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து உங்ககிட்ட வேற எது பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்கறாங்க. ஸோ அதனால நோ அப்படின்னு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் எல்லா டீட்டெயிலுமே என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ் கேட்கறாங்க. இது கண்டிப்பா உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ கண்ட்ரி எல்லாருக்கும் கண்டிப்பா இந்தியா தான். இந்தியாவை செலக்ட் பண்ணிருங்க. ஹவுஸ் நம்பர் உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணுங்க. ஸ்ட்ரீட் நேம் உங்களுடைய பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து சிட்டி உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதெல்லாம் உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி சேம் அட்ரஸான்னு கேட்கறாங்க. ஸோ எஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. மேல இருக்கிற அதே அட்ரஸ் வந்து அப்படியே கீழே உங்களுக்கு அப்பியர் ஆயிரும். ஸோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க, ஹியர் பை டிக்ளரேஷன் சொல்லிட்டு டிக் பண்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த சேவஸ் டிராஃப்ட் கொடுத்தாலும் ஓகே. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேவஸ் கண்டினியூ அப்படிங்கறது கொடுக்க போறேன். நீங்களும் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கறது கொடுங்க. ஸோ அடுத்து இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி பண்ண எல்லா டீட்டெயிலுமே வெரிஃபிகேஷன் பண்றதுக்காண்டி ஒன்ஸ் காமிப்பாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு தப்பா என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா
இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, அதனால சப்மிட் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போறேன். இந்த இடத்துல பாருங்க ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃபா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க வேற ஏதாவது காப்பி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க போட்டோ எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3x4 போட்டோவா இருக்கணும். உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து காதெல்லாம் தெரியற மாதிரி போட்டோல ஃபுல்லு உங்க ஃபேஸ் தான் கிட்ட ஜூம் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போட்டோ வந்து 6 மாசத்துக்கு மேல பழைய போட்டோவை எடுத்தது நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. 6 மாசத்துக்குள்ள எடுத்த போட்டோவா இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து பிளைன் ஒயிட்டா தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு போட்டோ அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ண சொல்றாங்க. அப்புறம் பாஸ்போர்ட் லாஸ்ட் பேஜ் அப்லோட் பண்ண சொல்றாங்க. அது அடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா இன்னும் டாக்குமெண்ட்டுக்கு விரிவாக்கமா உங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட் பாத்தீங்கன்னா PDF ஃபார்மேட்ல இருக்கணும். சைஸ் 10 KB இருந்து 1 MB குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட்டோட வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இல்லாட்டி உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாஸ்போர்ட் பிரசன்ட் பாஸ்போர்ட் காப்பி இதை நீங்க வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல உங்களுக்கு மைனர் அப்படின்னா பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் காப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆதார் கார்டை வந்து எடுத்துக்க மாட்டாங்களாம் அட்ரஸ் ப்ரூஃபா. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க இந்த இடத்துல போட்டோக்கு வந்து என்னென்ன பண்ணணும், எப்படி ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இமேஜ் ஃபார்மேட்ல தான் போட்டோ இருக்கணும். அப்புறம் ஹைட்டு வெயிட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலா இருக்கணும். பெருத்தாவும் இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அளவா வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபேஸும் உங்களுக்கு வந்து காதும் இது பார்த்தீங்கன்னா போட்டோவோட முக்கா பங்கு அது உங்களுக்கு அது மட்டும் தான் இருக்கணும். ஸோ வேற எதுவும் இருக்கக்கூடாது. கழுத்து வரையும் இருக்கிற போட்டோ வந்தாலும் ஓகே தான். பாஸ்போர்ட் வந்து 6 மாசத்துக்கு மேல பழசா இருக்கக்கூடாது. உங்க கழுத்துல இருந்து மூஞ்சி வரையும் ஃபுல்லா வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் போட்டோல கவர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் லைன் ஒயிட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போட்டோவோ பேக்ரவுண்ட்லயே எந்த ஒரு ஷேடோவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஃபைலை ரெடி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரௌஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் போட்டோவை அப்லோட் பண்றேன். போட்டோ வந்து JPG ஃபார்மேட்ல 10 KB இருந்து 1 MB குள்ள இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கழுத்துல இருந்து மண்டை மூஞ்சி ஃபுல்லா தெரியுற மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட்ல தெளிவா இருந்தா போதும். நான் போட்டோ அப்லோட் பண்றேன். இந்த இடத்துல போட்டோ அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கிராப் பண்ண சொல்லி காட்டுது. நான் கிராப் அப்படின்னு கொடுத்து நான் போட்டோ அப்லோட் பண்றேன். போட்டோ சைடுலயும் வந்துருச்சு. ஓகே சேவ் அப்படிங்கறது கொடுக்குறேன். அடுத்து இந்த இடத்துல பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. PDF ஃபார்மேட்ல 10 KB இருந்து 1 MB குள்ள இருக்கணும். ஸோ அதையும் நான் செலக்ட் பண்றேன். ஸ்கேன் பண்ணி தெளிவா வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பேஜ் மட்டும். அடுத்து பாருங்க நான் வந்து ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து மூணாவதா பாருங்க பாஸ்போர்ட்டோட லாஸ்ட் பேஜ் அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதுக்கும் அதே மாதிரி PDF ஃபார்மேட்ல 10 KB இருந்து 1 MB குள்ள இருக்கணும். அதையும் நான் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்றேன். ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு சைடில் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா தெளிவாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ரீ அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரீ அப்லோட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன். அதனால கீழே வரேன். கீழே வந்தது சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ கேன் நவ் ரிஜிஸ்டர் பயோமெட்ரிக். உங்களோட பயோமெட்ரிக்கை வந்து 12 FRO ஆஃபீஸ் இருக்குது. எனி ஒர்க்கிங் டேஸ் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள எங்கே வேணால் நீங்கள் டேரெக்டாக போய் உங்களுடைய பயோமெட்ரிக்கை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து நீங்க இன்டர்நேஷனல் டிராவல் பண்ண போது எனி டைம் எந்நேரத்தில் வேணா நீங்க போய் இன்டர்நேஷனல் டிராவல் பண்ண போது எந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வேணா நீங்க வந்து பயோமெட்ரிக் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்க பயோமெட்ரிக் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு டேட் அண்ட் டைம் அவங்க எதுவும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரிலாம் கொடுக்கல. முன்னாடி தான் அப்பாயின்மெண்ட் போற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க எனக்கு QR கோடு, அப்ளிகேஷன் ஐடி இதெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணது மட்டும் இப்போ இருக்கும். நம்ம பயோமெட்ரிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் அப்ரூவல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டஸும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த QR கோடை வந்து நீங்கள் இந்த இடத்துல QR கோட் அந்த பயோமெட்ரிக் என்டர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு PDF டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்க அப்ளிகேஷன் பயோமெட்ரிக் ப்ராசஸ் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ப்ராசஸிங் அதாவது பயோமெட்ரிக் கேப்சருக்காண்டி பெண்டிங்கில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த QR பயோமெட்ரிக் என்ரோல்மெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணது இந்த பக்கம் பாருங்க QR கோடு QR கோடுன்னு காட்டுது. இது கிளிக் பண்ணா நம்ம QR கோடு காட்ட ஆரம்பிச்சிடும். அதை நம்ம PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல அந்த ஸ்பாட்லயே நம்ம எடுத்துக்கலாம். மிஸ் ஆயிடுச்சுனா கூட இதை நம்ம காமிச்சு இந்த QR கோடை நம்ம வந்து ஏர்போர்ட்ல காமிச்சோம் அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளோட பயோமெட்ரிக் எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ எப்போ ரிஜிஸ்டர் ஆகுது எவ்வளவு நாள் ஆகுது நான் எல்லாத்தையுமே சொல்றேன். ஸோ இதை பாருங்க, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு மெயில் வந்துச்சு. இந்த மெயில வந்து நமக்கான அப்ளிகேஷன் ஐடி நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்காக நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்காக தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஐடி நம்ம ஃபர்தர் யூஸுக்கு வச்சுக்கலாம். இந்த மெயில் ஃபார்மாட்டிவ் ஒரு மெயில் தான், நமக்கு எல்லாமே லாகின்லேயே கிடைக்குது இது மெயிலில் கொடுத்தது போக. ஸோ ஓகேங்களா. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் பயோமெட்ரிக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த எங்கெங்கே அவைலபிள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக எந்தெந்த ஏர்போர்ட்டில் அவைலபிள் இருக்குன்னு இதில் பார்த்துக்கலாம். டெல்லி, மும்பை, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயும் திருச்சியிலையும் அவைலபிள்
இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் உங்களுக்கு ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில உங்களுக்கு இந்த பாருங்க சென்னை அட்ரஸ் உங்களுக்கு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த மாரி நீங்க அட்ரஸ் கூகுள்ல அடிச்சு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் எந்தெந்த ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாரி பார்த்துக்கலாம். நீங்களும் உங்க ஏரியா பக்கத்துல ஆஃபீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்து பயோமெட்ரிக்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லாட்டி ஏர்போர்ட்ல நீங்க வந்து டிராவல் பண்ணும்போதும் நீங்க உங்க ஏர்போர்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்க புக் பண்ணீங்க இல்ல அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா பயோமெட்ரிக்க கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த இடத்துக்குலாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன்ஸ் கவுண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கவுண்டர் வச்சுப்பாங்க. அந்த கவுண்டர்ல நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த பார்கோட்லாம் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இனிமே இமிகிரேஷனுக்கு லைன்ல நிக்க தேவையில்லை. நீங்க உங்க பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா நீங்க மூவ் பண்ணி உங்க இமிகிரேஷனை கிளியர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின கருத்துக்கள் எது இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. வேற எது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.